ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம தேங்காய் பால் சேர்த்து நண்டு பெரட்டல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நண்டு செமி கிரேவி மசாலா பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்துட்டு வெட்டி வச்ச ஒரு 2 ஆனியன் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு தக்காளி தான் இதுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும் குழம்பு கிரேவி. அதனால் ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சைஸு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு அரை தக்காளி நான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்த்துருக்கேன்னா இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை தக்காளி வெட்டி நான் அரைச்சி தனியாக மிக்சியில் எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கேன். நான் எதுக்காக இது எல்லாத்துலேயுமே நான் சேர்ப்பேன். இந்தமாரி அரைச்சி சேர்க்கறதுனால என்னென்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸும் ஒரு குழம்பு சில குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னு நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்து வதக்கி அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு மசாலா சேர்த்துக்கலாம். தேங்காய், மிளகு, சோம்பு, ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து தனியாக அதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற எல்லா கலந்த மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டுமே சூடு தான், அதனால் காரம் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் பார்த்தே காரம் சேர்த்துக்கலாம். நண்டு ரொம்பவே போனுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் வெயில் டைம் தான் வேண்டாம். குளிர் டைம், பனி டைமில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் போது நண்டில் ரசம் வச்சு செஞ்சு கொடுத்திங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இதுமாரி கிரேவி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு உணவில் சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்பவே நல்லது. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், லெமன் லைட்டாக புழிஞ்சி அலசி எடுத்து ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அலசி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது வந்து கடல் நண்டு தான். கடல் நண்டுலேயே பெரிய சைஸு, நீல கலரில் இருக்கும். உங்களுக்கு காலெலாம் பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.